நம்ம வந்து இப்போ கழுவிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஜூஸ் போட போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாமே உரிச்சு நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ இதெல்லாம் புழிஞ்சிடலாம். இந்த மாதிரி புழிஞ்சாதான் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ஜூஸ் போடணும். நான் வந்து எங்கள் தம்பி வந்து புழியும். அப்படிதான் புழிஞ்சாதான் நம்ம சீக்கிரமாக புழியும். இல்லைன்னா நான் வந்து புழிஞ்சேன்னா ஜூஸ் போடுறதோட நம்ம கட் பண்ணி சாப்பிட்டா தான் நமக்கு நிறைய ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதை கட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி எப்பயாச்சும் நீங்கள் தனியாக பண்ணிடுங்க. இப்போ இதை நம்ம ஸ்பூன்லையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்பூன் எடுத்து இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி தெரியும்? மிக்ஸ் பண்ணிட்டு எப்படி தெரியும்? நம்ம எடுத்து பார்க்கணும். இப்படி எண்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா சக்கரை இருந்துச்சுன்னா அது இன்னும் மிக்ஸ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு சைடில் நம்ம போமோகிரானேட்டையும் கட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் இதை இந்த குக்கு மரம் மட்டும் கட் பண்ணி நெட்டில் வச்சு ஓகே இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். எங்களுக்கு ரொம்பவே குக்கும்பர் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே இதை நம்ம கட் பண்ணி அஷோக் சார் இதை போய் மிக்ஸ் பண்ணி ஒரே டைமில் 2 வேலை நடக்குது.
சைடில் ஜூஸுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி இப்போ இதை நம்ம சாப்பிடலாம்.